நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம S-400 ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ரஃபேலு, சூகாய் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஆயுதங்களை பற்றி தான் நம்ம பார்த்துருக்குறோம். எல்லாரும் ஜென்ரல் அதை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவிலிருந்து எல்லாத்துலேயுமே இந்த ஆயுதங்கள்லாம் ரொம்ப பாப்புலரு. ஆனால் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ எல்லாரும் ஆச்சரியப்படும் விதத்தில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இராணுவ உபகரணங்கள் பெரிய அளவுக்கு செயல்பட்டுருக்கு. பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய தோல்வியை அது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போது நம்ம மட்டும் இதை பற்றி தேடி படிக்கல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான நாடுகளும் இந்த வெப்பனை பற்றி, இந்த ரேடாரை பற்றி பெரிய அளவுக்கு ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னாப்பா இந்தியா இப்படி ஒரு பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிறாங்களேப்பா, உள்நாட்டிலே இப்படி ஒன்று தயாரிச்சிருக்கிறாங்களேப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ரெண்டு முக்கியமான உள்நாட்டு தயாரிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். ஒன்று ஆகாஷ் டீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இன்னொன்று D4 கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம். ஸோ அதை பற்றி பார்த்துலாம் நண்பர்களே. அதற்கு முன்னாடி சின்ன சின்ன குட்டி நியூஸ் அப்டேட்ஸ், டிஃபென்ஸ் அண்ட் ஜியோபாலிட்டிக்ஸ் நியூஸ் நம்ம பார்த்துடலாம். முதல் செய்தி என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ரீசெண்டாக ஆப்கானிஸ்தானுக்கு நிவாரண உதவி அனுப்பிச்சிருக்கிறோம். உணவுப் பொருட்கள், இந்த மாதிரி நிறையா ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் அனுப்பிச்சிருக்கிறோம். எதற்காக அப்படின்னா, பாகிஸ்தானில் இருந்து நிறைய ஆப்கான்ஸ் வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கானோர் ஆப்கானிஸ்தானில் இப்போது திருப்பி போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம நிவாரணப் பொருட்கள் வழங்கியிருக்கிறோம். ஸோ அது சம்மந்தமாக ஒரு காணொலி வெளியாகியிருக்கு. ஒரு பத்திரிகையில் ஒரு காணொலி வெளியாகிருக்கு. அது ரொம்ப நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம், இந்தளவுக்கு எங்களுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது, ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக, சாலிடாக அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் அதை எல்லா விதத்துலையுமே புரிஞ்சுக்கலாம். இந்தியாவுக்கும் தலிபன்ஸுக்கும் இடையில் வரப்போகிற நாட்களில் மிகப்பெரிய கோஆப்ரேஷன் அப்படின்றது ஏற்படும். பாகிஸ்தான் இதை முற்றிலும் விரும்ப மாட்டாங்க. சரி, இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா, பாகிஸ்தான் இப்போ ரீசெண்டாக நேத்தோ முந்தா நேத்தோ அவங்க பயங்கரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல் நிகழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பாகிஸ்தான் தலிபான்களுக்கு எதிராக நாங்கள் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி குழந்தைகள் கொண்டிருக்கிறாங்க. ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக்கில் 3 அப்பாவி குழந்தைகள் வஜீரிஸ்தானில் பாகிஸ்தான் நடத்தின அந்த ட்ரோன் தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறாங்க. பாகிஸ்தான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பயங்கரவாதிகளுக்கு எதிராக நாங்கள் அட்டாக் பண்ணுறோம், பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நிகழ்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பஷ்டூன் மக்களின் மீது தாக்குதல் நிகழ்த்துறாங்க. அப்பாவி பொதுமக்கள் பாகிஸ்தான் நடத்தக்கூடிய அந்த தாக்குதல்னால உயிரிழக்கிறாங்க. இவங்கெல்லாம் பாகிஸ்தான் சிட்டிசனு. ஆனால் பாகிஸ்தான் இவங்களை அவங்களுடைய சிட்டிசனாக கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. இவங்க இந்தியன்ஸை கொள்கிறாங்க பயங்கரவாத தாக்குதலின் மூலமாக. யார்? பாகிஸ்தான். ஆப்கான்ஸை கொள்கிறாங்க. இப்போ பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிறவங்களையும் கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் உள்நாட்டு மக்களையே கொள்கிற பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க, இந்தியா நடத்தின மிசைல் அட்டாக்ல சிவிலியன்ஸ் இறந்துட்டாங்க, குழந்தைகள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, நீ தான் அவன் உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை கொண்டுட்டு இருக்கிற. நிறையா பாகிஸ்தானிஸ் சோஷியல் மீடியாவில் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை, இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை கொள்வது தான் உங்களுடைய சிறப்பா, அதுதான் உங்களுடைய வீரமா, நீங்கள்லாம் இந்தியாவை கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் எந்த அளவுக்கு ஒரு மோசமான நாடு அப்படின்றத இதன் மூலமாக உலக நாடுகள் புரிஞ்சுக்கணும். அவங்க ட்ரோன் ஸ்ட்ரைக் நடத்துகிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன், பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸுக்கோ பாகிஸ்தான் ஆர்மிக்கோ பெரிய அளவுக்கு காம்பேட் கேப்பபிலிட்டி கிடையாது. யுத்தத்தில் எப்படி செயல்படணும், கொலாட்ரல் டேமேஜ் எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு பக்குவம் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ ஒரு போர் அப்படின்ற ஒன்று ஏற்பட்டால் இவங்க ஈஸியாக இவங்களை வீழ்த்திடலாம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் தான் பாகிஸ்தான் ராணுவம் இருக்கிறாங்க. பயங்கரவாதிகள் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றது கூட தெரியாமல் குருட்டாம்போக்கில் அடித்து மக்களை கொண்டுட்டு இருக்கிறாங்க. ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்னா என்ன, துல்லியமாக எப்படி தாக்குதல் நிகழ்த்துறது அப்படின்றத இந்தியாவை பார்த்து பாகிஸ்தான் தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு முக்கியமான செய்திக்கு வரேன். இஸ்ரேலுக்கான இந்தியாவினுடைய அம்பாசிடர், இந்தியாவினுடைய தூதர் JP சிங் அவர்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகைக்கு பேட்டி அளிச்சிருக்கிறார். அதில் ஒரு முக்கியமாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னமும் முடியல, ஜஸ்ட் நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கிறோம், பாகிஸ்தானினுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி தான் அடுத்த சுச்சுவேஷன் மாறும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பாகிஸ்தான் ஹஃபீஸ் சயீத், சஜித் மிர் போன்ற முக்கியமான பயங்கரவாதிகள், இன்னும் நிறைய பேர் அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த முக்கியமான பயங்கரவாதிகளை இந்தியா கிட்ட அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும். பாகிஸ்தானால தான் அந்த பிரச்சனை எல்லாமே. ஜெய்ஷ் இ முகமதும் லஷ்கர் இ தொய்பாவும் இந்த 2 பயங்கரவாத இயக்கங்களும் இந்தியாவுக்கு எதிராக பெரிய பெரிய பயங்கரவாத தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பாகிஸ்தான் களை எடுக்கணும் அப்படின்றத நம்மளுடைய JP சிங் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இவரை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இதற்கு முன்னாடி பாகிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தானுக்கான ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இவர் பணிபுரிஞ்சிருக்கிறாரு. ரொம்ப ஒரு திறமையான ஒரு டிப்ளமேட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இவரை ரொம்ப திறன் வாய்ந்த ஒரு நபர் இப்போ இஸ்ரேலுக்கான ஒரு தூதராக இப்போ நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா
அதற்கு நிறைய முக்கியமான காரணங்கள் இருக்கலாம். இந்தியா இஸ்ரேல் உறவு அடுத்த கட்டத்துக்கு போகணும், இன்னும் நிறையா நடவடிக்கைகளை வந்துட்டு நம்ம பயங்கரவாதிகளுக்கு எதிராக எடுக்கணும். ஸோ அதனால் ஒரு முக்கியமான காரியத்துக்காக அவர் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம் அப்படின்றத எனக்குள்ளே வந்துட்டு நான் நினச்சிக்கிறேன். ஸோ இவர் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு ஆள். இவர் அடுத்து வந்து இந்தியாவினுடைய ஃபாரின் செக்ரட்டரியாக வந்தால், அதுக்கு அடுத்து நம்மளுடைய ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் மாதிரி அடுத்து ஃபாரின் மினிஸ்டராக வந்தால் பாகிஸ்தானினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப சிரிப்பாக இருக்குது. ஏற்கனவே இவங்க பாகிஸ்தானிஸ் வந்து ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு வெறுக்கிறாங்க. அவர் வந்து குளோபல் மீடியாலெலாம் பாகிஸ்தான் அவமானப்படுத்துறத, இந்தியாவை வந்து அப்படி எலிவேட் பண்ணுறதெல்லாம் பார்த்து பாகிஸ்தான் கடுப்பாக வராங்க. அடுத்து இன்னும் நிறையா பேரை நாங்கள் வந்து வெயிட்டிங்கில் வச்சுருக்கோம் தம்பி, கொஞ்சம் பொறுமையாக வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் இருங்க. சரி, இப்போ நம்மளுடைய உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட 2 முக்கியமான ஆயுதங்கள், அதனுடைய செயல்பாடு, அந்த விஷயத்துக்கு வந்து நான் வர்றேன். பாகிஸ்தான் மே 9 மே 10 இந்த இடைப்பட்ட அந்த இரவு சமயத்தில் மிகப்பெரிய தாக்குதலை இந்தியாவின் மீது தொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 600 ட்ரோன்ஸை வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஆயுதம் வந்துட்டு பண்ணிடலை, ஒரு காம்பினேஷன், எல்லா விதமான ஆயுதங்களும் ஒன்றாக இணைஞ்சு தான் ஒரு பெரிய ஒரு வெற்றியை நம்மளுக்கு தேடி தந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து ஏவப்பட்ட அந்த மிசைல்ஸோ ட்ரோன்ஸோ நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தலை. ஸோ இதில் நம்மளுக்கு மிகப்பெரிய லெவலில் அரணாக இருந்த முதல் ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா D4 கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம். இந்த D4க்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா டிடெக்ட், டிட்டர் அண்ட் டெஸ்ட்ராய், அதாவது கண்டறிஞ்சு அழிக்கிறது. இந்த கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் முக்கியமாக எதை காலி பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழ்வான உயரத்தில் நம்மளுடைய பகுதியை நோக்கி வந்த துருக்கியினுடைய ட்ரோன்கள் அதெல்லாம் டோட்டலாக காலி பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஸ்வாம் ட்ரோன்ஸு, குவாட்காப்டர்ஸ், ஸோ இது எல்லாத்தையுமே இது காலி பண்ணியிருக்கு. ஸோ இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளினுடைய ட்ரோன்ஸை 2 விதமாக இது வீழ்த்துது. ஒன்று சாஃப்ட் கில் ஆப்ஷன், அதாவது எதிரிகளினுடைய ட்ரோன்ஸை ஜாம் பண்ணுறது, அதனுடைய ஜிபிஎஸ் சிஸ்டமை, கம்யூனிகேஷனை இன்டரப்ட் பண்ணி அதை ஜாம் பண்ணி அந்த ட்ரோனை வந்து கிராஷ் ஆக வைக்கிது. D4 சிஸ்டம் வந்து இந்த சாஃப்ட் கில் ஆப்ஷனை பயன்படுத்தி தான் பெரிய அளவுக்கு நிறைய ட்ரோன்ஸை காலி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக இதில் ஹார்ட் கில் ஆப்ஷனும் வந்துட்டு இருக்கு. இந்த ஹார்ட் கில் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ட்ரோனின் மீது லேசர் வெப்பனை பயன்படுத்தி லேசர் அட்டாக் பண்ணி ட்ரோன்ஸை வந்து வீழ்ச்சியடை வைக்குது. ஆனால் அதனுடைய அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டத்தை பயன்படுத்தி தான் இந்த முறை வந்து பெரிய அளவுக்கு ட்ரோன்ஸை இது விழ வச்சதாக சொல்கிறாங்க. இந்த கவுண்டர் ட்ரோன் சிஸ்டமை தான் பெரிய அளவுக்கு உலக நாடுகள் ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் வந்து இப்போ பெரிய அளவுக்கு எல்லா நாடுகளுக்குமே தேவைப்படுது. நம்மளுக்கு பக்கத்தில் எதிரி நாடுகள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இதுக்கு இருக்கணும் அப்படின்ற தேவை இல்லை. எல்லா நாட்டுக்குமே என்ன சிக்கல் இப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக விரோதிகள் ட்ரோன்ஸை பயன்படுத்தி ஆயுதங்களை கடத்துகிறாங்க, போதைப் பொருட்களை வந்து கடத்துகிறாங்க. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ட்ரோன்ஸ் மூலமாக பொருட்கள் வந்து கடத்தப்படுகிறது. ஸோ இதெல்லாம் தடுப்பதற்கு கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் அப்படின்றது பெரிய அளவுக்கு தேவைப்படுது. எந்த அளவுக்கு ட்ரோன்ஸ் தேவைப்படுதோ அதே மாதிரி கவுண்டர் ட்ரோன் சிஸ்டமும் வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ கிரீஸுக்கு வந்து பாருங்கள், துருக்கியினுடைய ட்ரோன்ஸ் வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்தியா வந்து எஃபெக்டிவாக ஒரு கவுண்டர் ட்ரோன் சிஸ்டமை டெப்ளாய் பண்ணி அது வந்து பயங்கரமான வேலையும் செஞ்சுருக்கு. ஸோ அதனால் எல்லாரும் இதை ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி வந்துட்டு இருக்கிறாங்க. DRDO அஃபிஷியல் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த ட்ரோன் சம்பந்தமாக நிறையா நாடுகள்லேருந்து என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது நம்ம எஃபெக்டிவாக பயன்படுத்தின ஒரு முக்கியமான ஆயுதம் நண்பர்களே. வரப்போகிற காலங்களில் D4 கவுண்டர் ட்ரோன் சிஸ்டமை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவதற்கான அந்த வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. சரி, இப்போ அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆயுதத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன். ஆகாஷ் டீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். நம்ம வந்து S-400 பற்றி படிச்சிருக்கிறோம், ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இந்த ஆகாஷ் டீர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் தான் பிரபலம் ஆகுது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய DGMO அவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் அட்டன் பண்ணார்ல, பாரதி அவர்கள். ஸோ அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஆகாஷ் டீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இந்த சிஸ்டம் வந்து எதிரிகளினுடைய அந்த அச்சுறுத்தல்களை தடுத்தது அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ஆகாஷ் டீர் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மிசைல்ஸ் எல்லாம் வந்துட்டு கிடையாது. இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400 மாதிரி வந்துட்டு கிடையாது. இதில் 3 ரேடார்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒன்று டாக்டிக்கல் கண்ட்ரோல் ரேடார், அடுத்து வந்து 3D டாக்டிக்கல் கண்ட்ரோல் ரேடார், அடுத்து ஒரு லோ லெவல் லைட் வெயிட் ரேடார் இருக்குது. ஸோ இது ஒரு 360 டிகிரி ஒரு சர்வேலன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. எதிரிகளினுடைய அந்த அச்சுறுத்தல் நம்மளுடைய வான்பரப்பில் வரதை வந்து இது ஐடென்டிஃபை பண்ணுது. அதை மற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு வந்து இது கொடுக்குது. குறிப்பாக ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் ஒரு ரேடார் இருக்குது, அது வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆனால் இதில் இருக்கக்கூடிய இன்புட்ஸும் வந்துட்டு அதுக்கு போகுது. நம்மளுடைய கமாண்ட் சென்டருக்கும் வந்துட்டு இன்புட்ஸை கொடுக்குது. ஸோ இது கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஓவரால் பிக்சர், ஒட்டுமொத்தமாக இதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வரைபடம், நம்மளுடைய ஏர் ஸ்பேஸில் என்னென்ன ஒரு அச்சுறுத்தல்லாம் இருக்குது அப்படின்ற இது கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய கமாண்ட் யூனிட்டுக்கு மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததாக வந்துட்டு சொல்கிறாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் இந்தியன் ஆர்மிக்கும்
இதிலிருந்து வந்த அந்த இன்புட் வந்து நிறைய எதிரிகளினுடைய அந்த த்ரெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. குறிப்பாக ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா அதுக்குன்னு ஒரு ரேடார் வந்து இருக்கும். அவங்க வந்து மேனுவலாக ஏர் டிஃபென்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி வரக்கூடிய த்ரெட்ஸை வந்துட்டு என்கேஜ் பண்ணணும். ஆனால் இது எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு ஸ்மார்ட் ஒர்க் ஆக்கி எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுடைய ஃபோர்ஸஸ்க்கு பெரிய அளவுக்கு உதவி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் ட்ரோன்ஸை, ஃபைட்டர் ஜெட்ஸை, மிசைல்ஸை எல்லாத்தையுமே வந்து டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ இது முழுக்க நம்மளுடைய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் உள்நாட்டிலே தயாரிச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது கொடுத்துருக்கிற அந்த ரியல் டைம் பிக்சரு நம்மளுடைய கண்ட்ரோல் ரூமுக்கு, மற்ற ரேடார் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு, நம்மளுடைய டிஃபென்ஸ் கன்ஸை ஆப்ரேட் பண்ணுறாங்களே, L-70 கன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கல்ல, ஸோ இந்த மாதிரி எல்லா பார்ட்டிஸுக்குமே இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு கவசமாக இது செயல்பட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாகிஸ்தான் இதெல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் யாருக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு ஷாக்கிங்காக இருந்திருக்கும் அப்படின்னா சீனாவுக்கு. ஐயையோ, நாளைக்கு நம்ம மேலே ட்ரோன் அட்டாக் பண்ணிடலாம், இது பண்ணிடலாம், அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி படம் காமிச்சிட்டு இருக்கிறோமே, நம்ம ட்ரோன் வார்ஃபேரில் கை தெரிந்தவங்க அப்படின்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருக்கிறோமே, இவன் என்னடானா ஒரு பெரிய கவசத்தையே ரெடி பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சீனா நேரம் கண்டிப்பாக மிரண்டு தான் போயிருப்பார்கள். இப்போ நான் சொல்கிறது வந்து வெறும் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான், ஒரு சின்ன சாம்பிளை தான் வந்துட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பெரிய அளவுக்கு இன்னும் நிறைய முக்கியமான ப்ராஜெக்ட்ஸில் பல வேலைகளில் நம்மளுடைய DRDO ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய பெல்லு, HAL, PDL எல்லாம் பெரிய பெரிய தயாரிப்புகளை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம யாருமே யோசிச்சிடல நம்மக்கிட்ட இந்த அளவுக்கு ட்ரோன் அண்ட் கவுண்டர் ட்ரோன் கேப்பபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட பயங்கரமான சூசைட் ட்ரோன்ஸ் இருக்குது, அதேமாதிரி ட்ரோன்ஸ் எதிர்க்கக்கூடிய கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் வந்துட்டு இருக்கு. இதே நான் தான் என்ன மாதிரி இன்னும் ஒரு சிலர் தான் இந்தியா வந்து ட்ரோன் வார்ஃபேரில் அடுத்த கட்டத்துக்கு போனோம், சைனா கிட்ட ட்ரோன் இருக்குது, பாகிஸ்தான் கிட்ட துருக்கிட்டு இருந்து வாங்கின அந்த ஆர்ம்டு ட்ரோன்ஸ் வந்துட்டு இருக்கு, நம்ம கிட்ட இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி இவங்க எல்லாத்தையும் முடியும், பாகிஸ்தான், சீனா, துருக்கி, இவங்க எல்லாத்தையும் முடியும் இந்த ட்ரோன் வார்ஃபேரில் நம்ம தாண்டா பெரிய ஆள் அப்படின்றத களத்திலே வந்துட்டு நம்ம நிரூபிச்சிட்டோம் நண்பர்களே. ஸோ இந்த ஆகாஷ் டீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கும் வரப்போகிற நாட்களில் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் இருக்குது, வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற நாட்களில் இதனுடைய ஆர்டர் புக்கிங்ஸ் ரொம்ப அதிகமாகும். குறிப்பாக இந்தியன் ஆர்மிக்கு, இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்குமே இது ரொம்ப பெரிய அளவுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அந்த உற்பத்தியை அதிகப்படுத்த போகிறாங்க. இனி வரப்போகிற காலங்களில் இன்னும் நிறைய முக்கியமான சென்சிட்டிவ் ஏரியாஸில், குறிப்பாக சைனா பார்டரில் முக்கியமான பகுதிகளில் நம்ம இந்த ஆகாஷ் டீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை டெப்ளாய் பண்ணுவோம். இந்த D4 கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம், ஆகாஷ் டீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, களத்தில் இறங்கி வீர தீரமாக சண்டை போடுறது முக்கியம், அதே அளவுக்கு நவீனமாக நம்மளுடைய மூளையை பயன்படுத்தி புது புது கண்டுபிடிப்புகளை நம்மளுடைய இராணுவத்திற்கு, நம்மளுடைய மற்ற ஏர்ஃபோர்ஸுக்கு, நேவிக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சி வழங்குறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். நாளைக்கு சீனா என்ன தான் அவங்களுடைய ராக்கெட் ஃபோர்ஸை வச்சு இந்தியா மீது சப்போஸ் ஒரு போர் வந்துச்சுன்னா தாக்குதல் நிகழ்த்தினாலும் எல்லாத்தையுமே வானத்திலேயே வந்து நம்ம செதற விட்டுட்டு இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக இந்தியா போவாங்க. அதற்கான வேலைகள் வந்துட்டு நம்ம மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே செயல்படுத்தி வந்துட்டு இருக்கிறோம். வெற்றி நமதே. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சம்மந்தமாக உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்னமும் இந்த ஆகாஷ் டீரை பற்றியோ நம்மளுடைய கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் பற்றியோ நிறைய பேத்துக்கு தெரியல. ஸோ நம்ம மற்ற நாடுகளினுடைய அந்த தயாரிப்புகளை பெரிய அளவுக்கு பார்க்குறோம், அதை பற்றி பேசுகிறோம், ஆனால் நம்ம அதை பற்றி வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க கொஞ்சம் தவறிடுறோம் அப்படின்னு சொல்லலாம். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. ஜெய்ஹிந்த்.